இந்த மேற்காசிய நாடுகளிலே எழுந்திருக்கின்ற இந்த யுத்த சூழ்நிலை என்பது அது இலங்கையும் நேரடியாக இழுத்து விட்டிருக்கிறது. மிக விரைவாக இலங்கையை இழுத்து விட்டிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் அவதானிகள். ஒரு மன்னன் யுத்தத்துக்கு போறவன் மன்னன் இல்லை. யுத்தத்தை யுத்தமில்லாத வழிகளில் வெல்றது தான் யுத்தமே. ஈரானிலே இடம்பெற்ற குண்டு தாக்குதலிலே பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 182 பள்ளி சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே சிறுவர்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த அமைப்பு வெளிப்படுத்தி இருக்கிறது. இலங்கை ஒரு சிறிய நாடு, தான் ஒரு நடுநிலையாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த மீட்பு உதவிகளை அது மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே இந்தியா அமைதியாக இருக்கிறது. இந்த இரண்டையும் நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இலங்கை ஒரு குட்டி நாடு. இந்த போரில் மிகப்பெரிய நாடுகளை, பிராந்திய வல்லரசுகளே அமெரிக்காவை எதிர்த்து தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையிலான் இருக்கு. அப்போ இலங்கை எப்படி எடுக்கிறது? ஒருவேளை சீனா நேரடியாக ஈரானுக்கு உதவுகின்ற ஒரு நிலைமை எழுமாக இருந்தால் அங்கே இலங்கை யாரால் பயன்படுத்தப்படும், எப்படி பயன்படுத்தப்படும்? அப்போ அந்த அமெரிக்காவுடைய நேச சக்திகளுடைய ஒரு தளமாக இலங்கையை பயன்படுத்த கொடுக்க வேண்டிய ஒரு சர்வதேச அரசியல் கட்டாயம் சேரும். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நிகழ்ச்சி வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேற்காசிய நாடுகளிலே மிக முக்கியமாக ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து மேற்கொண்டு வருகின்ற இந்த தாக்குதல்கள் விவகாரம் என்பது உலகளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்படுகிறது. இலங்கை மிக விரைவாக இந்த யுத்தத்திற்குள்ளே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது பல்வேறு தாக்கங்களை நாட்டிலே ஏற்படுத்தி வருகிறது. இந்த பின்னணியிலே இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். மிக முக்கியமாக ஈழத்தமிழ் மக்களை மறந்துவிட முடியாது இந்த விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய நேர்காணல் இடம்பெறப் போகிறது. அழைத்து வந்திருக்கிறோம் அரசியல் ஆய்வாளர் குணா கவியழகன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு ஒரு சிறப்பான நேர்காணலை இன்றைக்கு நிகழ்த்தலாம் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த மேற்காசிய நாடுகளிலே எழுந்திருக்கின்ற இந்த யுத்த சூழ்நிலை என்பது அது இலங்கையும் நேரடியாக இழுத்து விட்டிருக்கிறது. மிக விரைவாக இலங்கையை இழுத்து விட்டிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் அவதானிகள். இந்த பின்னணியிலே அண்மையிலே இந்த நேர்காணலுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் வாசித்திருந்தேன். அதாவது அமெரிக்காவால் நிகழ்த்தப்படுகின்ற சர்வதேச யுத்த விதிமீறல்கள் தொடர்பாகவும் யுத்த குற்றங்கள் தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாசி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதான அந்த தகவல்களை அறிய முடிந்தது செய்திகள் வழியாக. ஆனால் இதே ஈரான் 2009 கால பகுதிகளிலே தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டது ஒரு இன அழிப்பு என்பதை ஒரு பிரகடனப்படுத்திய போது ஈரான் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் நின்று கொண்டிருந்தது. இந்த பின்னணியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்களையும் ஈரானுடைய இன்றைய இந்த கடிதம் எழுதப்பட்டதான இந்த நிலைப்பாட்டையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? யுத்தத்துக்கான விதிமுறைகள்ன்றது ஒரு நாட்டின் சட்டம் போல உலக சட்டம் ஒன்று வைங்களேன். உலக சட்டம் மேற்கு நாடுகளுடைய ராஜதந்திர ரூட் வேர் மேக்கியவெல்லி என்ற ஒரு ராஜதந்திரிட்டே இருந்துதான் அதனுடைய போக்கு வளருது. மேக்கியவெல்லியோட பேசிக்கான விஷயம் சொல்லுவாருண்டா, ஒரு மன்னன் யுத்தத்துக்கு போறவன் மன்னன் இல்லை. யுத்தத்தை யுத்தமில்லாத வழிகளில் வெல்றது தான் யுத்தமே என்று. அப்போ ஒரு மன்னன் முதல்ல தெரிவு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா சட்டங்களை தான், ஆயுதங்களே அல்ல. சட்டங்களை ஆயுதங்களாக பயன்படுத்த தெரிய வேணும் ஒரு மன்னனுக்கு. அப்போ சட்டங்களை உருவாக்கணும். இது மேக்கியவெல்லி 2000 வருஷத்துக்கு முன்ன த பிரின்ஸ் என்ற நூல் எழுதுனது. அப்போ என்ன எங்களுக்கு தெரியுதுன்றா, இந்த பேஸ் இருக்கு. இதுல இருந்தால் அவங்களோட மேற்கு ராஜேந்திரன் இதுல இருந்தால் வளர்ச்சி அடையுது. எப்படி உள்நாட்டில் ஒரு சட்டமன்றம் இருக்கோ அதே போல் உலகத்தை ஆளும்போது உலக சட்டங்களை உருவாக்குற உலக விதிமுறைகளை. அப்போ யுத்த விதிமுறைகள்ன்றது அந்த உலகத்தை ஆள்ற சூப்பர் பவரோட வெப்பன்ஸ் தான். ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வெப்பனாக தான் அது யூஸ் பண்ணப்படும். மனித உரிமைகளில் இருந்து ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டுடைய ஜனநாயக முறை என்ன, எது ஜனநாயகம், ஜனநாயகத்துக்கான டெஃபினிஷன் என்ன, எல்லாமே எழுதப்படும் வெப்பனாக. இது ஆளும் தரப்பு எழுதுறது. அப்ப இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் வந்தா
இந்த விதிமுறைகள் அமெரிக்காவால் பிரயோகிக்கப்படுமே தவிர ஈரானில் பெண்ணிய உரிமைகள் மீறப்படுகிறது, ஈரானில் ஜனநாயகங்கள் பின்பற்றப்படையில்லைன்னு சொல்லி வெப்பனாக யூஸ் பண்ணப்படுமே தவிர சின்ன நாடு அந்த சூப்பர் பவருக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது பேசிக்கலி வெப்பன் தான். ஸோ அந்த வெப்பன் சூப்பர் பவரோட. ஸோ இதுதான் அதன் அடிப்படை. அப்படியானால் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கூட்டத்தை கூடியிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக உரையாடி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதியாக இருக்கட்டும் அல்லது மனித உரிமை அமைப்புகளுடைய அந்த அமைதியாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் நாங்கள் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஐக்கிய நாடு சபை இது குறித்து இயங்காமல் இருக்க முடியாது, இயங்கி கொண்டிருக்கணும். என்ன முறைப்பாடு செய்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை அங்கே வச்சிருக்குது. அப்போ இவர்களாக யுத்த விதிமுறை மீறல்கள் ஈடுபற்ற முடியாது. இது இப்போ ஈரான்டா ஈரான் அது ஈடுபற்ற முடியாது. முறைப்பாடு செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இங்கே. நீ அங்கே போய் முறைப்பாடு செய்யலாமே. அதுதான் இந்த விதிமுறைகளை கையாளுதல். அப்போ அது கையாளுற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும். சில கண்டன அறிக்கைகள், சில அதிருப்திகள், சில அழுத்தங்கள்னு விட்டு கொண்டிருப்பினோம். ஆனால் ஐக்கிய நாடு சபை என்ற ஒரு விஷயம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அதுக்கு நடவடிக்கை எடுக்க திராணியும் கிடையாது, அதுக்குரிய அமைப்பும் இல்லை. அது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சூப்பர் பவரோட யார் மோதுறார்களோ அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை வந்து அதை கட்டுப்படுத்தும். மற்றும்படி அழுத்தங்களும் கவலைகளும் இரங்கல்களையும் தான் அது வெளியிடும். அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை. அதை வெளியிடுறதுக்கு காரணம் அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்றதை ஸ்டில் வச்சு கொண்டிருக்கிறதுக்காக தான் அது பண்ணுறது. அப்போ ஐக்கிய நாடு சபை ஈரான் பற்றி பேசி கொண்டிருக்கும். ஆனால் அதை குறித்து நாங்கள் ஏமாற தேவையில்லை. அதுக்கு ஒரு நடவடிக்கை வரும்ன்றது ஏமாற தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல யுனிசெஃப் கூட ஒரு தன்னுடைய அந்த புள்ளி விவரத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. அண்மையிலே ஈரானிலே இடம்பெற்ற குண்டு தாக்குதலிலே பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 182 பள்ளி சிறுவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அங்கே சிறுவர்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த அமைப்பு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று அந்த ஆதிக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்திலே ஈழத்தமிழ் மக்கள் ஒரு தார்மீக அடிப்படையில் அல்லது ஒரு நாங்கள் நேர்மையாக உரையாடுகிறோம், அறத்தின்பால் நிற்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையிலே அவர்கள் ஈரானை சார்ந்து உரையாடுகிறவர்களாகவும் சிலர் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அமெரிக்கா என்று நாங்கள் பார்க்கிற போது ஒரு ராஜதந்திர அடிப்படையிலே நாங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே அமெரிக்காவோ இந்தியாவோ இந்த நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஈழத்தமிழ் மக்கள் உண்மையாக கைக்கொள்ள வேண்டிய ஒரு சார்பு நிலைப்பாடு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த பக்கத்திலே அவர்கள் சிந்திக்க வேண்டும், அல்லது இந்தியா இருப்பதை போன்ற அமைதியாக இருந்து நடப்பவற்றை அவதானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? ஈழத்தமிழர் நீங்கள் சொன்னாலே அது ஒரு தேசம் உண்டாயிட்டு தானே, தனிநபர் இல்லை. நாங்கள் அறத்தின் பால் நிற்கிறதுக்கு இங்கே ஒரு தனிநபர் இல்லை, ஒரு தேசம். ஈழத்தமிழர் தேசம் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு சொன்னால் தேசத்துக்கு ஒரு அறம் இருக்கணும். அது தேசத்துக்கான நன்மைகள் இதன்றதை வச்சு கொண்டு தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்ப தேசத்துக்கு என்ன நன்மை, எது நன்மை என்றால் அதுதான் அறம். அங்க அந்த அறத்தின் விழுமியத்தின் அடிப்படையில தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், எடுக்கலாம். இப்படி ஒன்று இருக்கே தவிர ஆனால் அதை எடுக்கிறதுக்கான பலமோ அதை கையாளுறதுக்கான சக்தியோ அல்லது அதில் ஒரு ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்போ வந்து இப்போ இல்லை, அவர்கள்ட்ட இல்லை. அதை பற்றி பேசுறது அர்த்தம் இல்லாத ஒரு நிலைமை. இதே இடத்துல இலங்கை எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், உதாரணமாக இந்த சமுத்திர பிராந்தியத்திற்குள்ளே இந்த ஐரிஸ் கப்பல்கள் பிரவேசித்த போது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி தாக்குதல் காரணமாக ஒரு கப்பல் வந்து அழிக்கப்பட்டது. இன்னும் ஒரு கப்பல் தத்தளித்த போது இலங்கையிடம் உதவி கேட்டு மீட்பு பணிகளை இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல சில கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்கா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் என்கிற சில கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சகம் வந்து குறிப்பிட்டிருக்கிறது, இலங்கையினுடைய இறையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம், இலங்கை எடுக்கின்ற முடிவுகளை அதுதான் எடுக்க வேண்டும், சர்வதேச சட்டங்களுக்கு ஈடுபட்டு அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது, இலங்கை ஒரு சிறிய நாடு, தான் ஒரு நடுநிலையாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த மீட்பு உதவிகளை அது மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே இந்தியா அமைதியாக இருக்கிறது. இந்த இரண்டையும் நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகிறார்கள், மிக விரைவாக இலங்கை இந்த சிக்கலுக்குள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறது என்று. இலங்கை தன்னுடைய இறமைய அடிப்படையாக வச்சு இந்த தீர்மானம் எடுக்க முடியாது. இலங்கை ஒரு குட்டி நாடு. இந்த போர்ல மிகப்பெரிய நாடுகளை, பிராந்திய வல்லரசுகளே அமெரிக்காவை எதிர்த்து தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையிலான் இருக்கு. அப்ப இலங்கை எப்படி எடுக்கிறது? அந்த கப்பல் அழிக்கப்பட்டதுக்கு இலங்கைக்கு தொடர்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு விஷயம்.
ஆனால் அது காப்பாற்றப்படுறதுக்கு ஈரானுடைய ஒரு கப்பலில் உள்ள மாலுமிகளை காப்பாற்றப்படுறதுக்கான பெர்மிஷன் வந்து அங்கேருந்து கிடைக்கணும். அங்கேருந்து கிடைக்காம அது பண்ண முடியாது, நடக்காது. அதோட இலங்கை IMF-ஓட டைப் பண்ணியிருக்கு. அப்போ அந்த IMF-க்கு நிதி அளிக்கிறது மேற்கு நாடுகள் தான். அவர்களுடைய தீர்மானத்தின் பேரெல்லாம் IMF வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். அப்போ இப்படியான ஒரு சூழலில் அங்கே கேட்காம இங்கே முடிவெடுக்க முடியாது, அது நடக்காது. அப்போ இலங்கை தன்னுடைய இறமையின் அடிப்படையில் அது முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் அந்த நாட்டினுடைய விவகாரம் என்று சொல்றது ஒரு பொய். அது ராஜதந்திரத்தில் ஒரு இயல்பான ஒரு பொய் தான். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அதிகாரத்தினுடைய அந்த நிழலிலே எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியா? அப்படிதான். அப்படியானால் இந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட போகிறது என்கிற விடயம் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கப்பலில் இருக்கின்ற இயந்திர கோளாறு காரணமாக அதில் சில தாமதங்கள் ஏற்பட்டன என்கிற அந்த விடயத்தையும் அறிய முடிந்தது. இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து அமெரிக்க இந்தியாவினுடைய ஒரு பார்வை என்பது திருகோணமலை துறைமுகத்தின் மீது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இலங்கை அமெரிக்காவினுடைய அல்லது இந்தியாவினுடைய ஒரு படைத்தளமாக மாறுவதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றனவா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. ஏனென்றால் சீனா அமைதியாக இருக்கிறது, ரஷ்யா உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனால் அமைதியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இடையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய நாடு இலங்கை, ஆனால் அதனுடைய அந்த கேந்திர முக்கியத்துவம் என்பது தேவையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? எதிர்காலத்தை நாங்கள் எப்படி இந்த இடத்துல அனுமானித்துக் கொள்ள முடியுமா? இது தொடர்பாக நான் முன்னாடி கட்டுரை எழுதியிருக்கிறேன். இந்த ஈரான் போர் வந்து எப்படி நடக்கும் என்னுடைய தளத்திலையும் வந்து நான் தொடர்ச்சி பேசியிருக்கிறேன். இலங்கை இதில் ஒரு முக்கியமான ஒரு தளமாக ஜியோகிராபிக்கல் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா அப்படிதான் இருக்குது, இலங்கையினுடைய அமைவிடம் இருக்கிறதால அப்படி இருக்கு. அதனால இந்த யுத்தம் ஒரு கட்டத்தை தாண்டுமாக இருந்தால் இலங்கை நேரடியாக யுத்தத்துக்கு இழுக்கப்படும். இலங்கை என்ற தளம் நேரடியாக யுத்தத்துக்கு இழுக்கப்படும். நீங்க அமைதியா இருக்குன்னு சொல்றது இருக்குதானே, சீனா அமைதியா இருக்குது, ரஷ்யா அமைதியா இருக்குன்ற இந்த அமைதி வந்து ஒரு யுத்தத்துக்கான அமைதி தான். இங்க ஈரானும் அமெரிக்காவும் மோதி அமெரிக்கா சிதைகிறது ரஷ்யாவுக்கு நல்லது, சீனாவுக்கு நல்லது. அப்ப யுத்தம் சீனாவுடையது, இன்னொரு வகையில் ரஷ்யாவுடைய ரத்தம் ஈரானியர்களுடையது. ஆனா இங்க முரண்பாடு என்னன்னா, ஈரான் விழுந்தா சைனா விழும், ரஷ்யாவும் விழும். அப்ப இது சீனாவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். ஈரானிய போர் ஈரானியர்களுக்கு எதிரானது இல்லை. அமெரிக்கா தொடுக்கிற ஈரானிய போருடைய அடிப்படை அது சைனாவுக்கு எதிரானது தான். ஈரானை விழுத்தினா சைனாவுடைய இறகு விழும். அப்ப சைனா இப்ப டலி பண்ணிட்டு ரெண்டையும் சமப்படுத்திட்டு அமெரிக்க பொருளாதாரமும் சீன பொருளாதாரமும் சமநிலையை அடைஞ்சிட்டு. அமெரிக்கா கொஞ்சம் கூட காட்டுது, கொஞ்சம் கூட இருக்காண்டு, பட் அது உண்மை இல்லை. அமெரிக்காவோடவும் அதிகமாக இருக்கலாம். அப்ப சமநிலையே பொருளாதார வல்லரசுகளாக மாறிட்டு. அப்ப இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தாமதிச்சால் சீனா தான் இங்க சூப்பர் பவர். சீனாவை நோக்கித்தான் ஆசிய நாடுகள் எல்லாம் குவியும். சீனாவை மையமாக கொண்டுதான் ஆசிய நாடுகள் திரண்டா ஆசிய நாடுகள்லாம் உலகத்தினுடைய 3/2 சந்தை ஆசிய நாடுகள் தான். அப்படி வந்தா இந்த எண்ண வளம் கொண்ட உற்பத்திக்கு அடிப்படையான எண்ண வளம் கொண்ட இந்த நாடுகள், பர்ஷியன் கூட நாடுகள் வந்து அரபு நாடுகள் வந்து சீனாவின் பக்கம், ஏசியாவின் பக்கம் திரும்பும். ஏனென்றா அதிகமாக எண்ணெயை கொள்வனவு செய்கிறது வந்து ஆசியா தான் கொள்வனவு செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு சுயஸ் கால்வாயால போற எண்ணெயை விடவும் மலாக்கா நீருடையாக போற இங்க அதாவது கிழக்குக்கு போற எண்ணெயினுடைய அளவு வந்து 3 மடங்கு அதிகம். பனாமாவுக்குள்ளாலே அமெரிக்காவுக்கு போற எண்ணெயை விடவும் 15 மடங்கு அதிகம் மலாக்காவுக்குள்ளாலே இங்கால சீனாவுக்கும் கிழக்கு நாடுகளுக்கும் போறதுக்கான எண்ணெய். அப்ப கல்ஃப் நாடுகளுடைய எக்கானமியை ஆசியாவில் தான் தங்கி இருக்கு. உலகத்தினுடைய சந்தை ஆசியாவில் தான் 3/2 இருக்குது. அப்ப இது சீனாவை நோக்கி குவிஞ்சா உலகத்தின் பொருளாதாரம் ஓவர்நைட்டில் மாறிடும், எல்லாமே மாறிடும். அப்ப இதுக்கு மேற்கொண்டு சீனா வளரக்கூடாண்டால் சீனா எதிர்காலத்தில் பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடிய பங்காளியாக, சீனாவுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய நாடு வந்து கல்ஃபில் ஈரான் தான் தலைக்கட்டு. அவர்களுக்கு தான் வரலாற்று பாரம்பரியமும் மக்கள் தொகையும் வளமும் எல்லாமே இருக்கு. அப்ப ஈரான் தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பலமான நாடு. அப்ப ஈரானோட தான் சைனா டைப் பண்ணும் யூரோப்பை எதிர்கொள்றதுக்கு, மேற்குலகத்தை எதிர்கொள்றதுக்கு. அப்படி என்றால் முதல்ல ஈரானை தரைக்கணும். அப்ப ஈரானை தரைக்கிறதுன்றது
சீனாவுக்கு எதிரான யுத்தம் தானே தவிர ஈரானுக்கு எதிரான யுத்தம் கிடையாது. அது சீனாவுக்கு எதிரான யுத்தம், அது சீனாவுக்கு தெரியும். அப்ப இது விழுந்தா, அதாவது சீனா வீழ்ச்சி அடைஞ்சால் ரஷ்யாவுக்கும் அது பாதிப்பு. அமெரிக்காவை போட்டி போடக்கூடிய நாடாக ரஷ்யா இல்லை, சீனா தான் இருக்கு. அப்ப சீனா அமெரிக்க போட்டிக்குள்ள தான் ரஷ்யா வளரலாம், ரஷ்யா தன்னுடைய பாகை தூக்கலாம். அப்ப இது சைனா ரஷ்யாவுக்கும் இது பாதிப்பானது. அப்ப இந்த ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறன்றது ஒரு யுத்தத்துக்கான அமைதி தான். ஆனா அவர்கள் என்ன பார்க்கணும்னா, ஈரானுடைய யுத்தத்துல எல்லா வளத்தையும் ஈரானுக்கு கொடுத்து இந்த யுத்தம் நிகழ்ந்தால் மேற்குலகம் தோக்கணும். அப்ப எல்லாரும் மேற்குலகம் பாதிப்புக்கு அடையணும். இப்ப யுத்தத்துல யார் வெள்ளினம்ன்றது இல்லை முக்கியம். யுத்தத்துல ரெண்டு பேர் ஒரு ஒரு மிட் இன்டென்சிவ் போரை கடந்துட்டா அதுல யார் வென்றாலும் தோத்தாலும் அவர்கள் அதுக்கு பிறகு இந்த பொருளாதாரத்தில் எழுப்பி நிற்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த சீனா நாடுகளுடைய அமைதி இந்த யுத்தத்தில் இவரை வச்சுபடியே காலி பண்றதான், அமெரிக்காவை டேமேஜ் பண்றது. ஆனால் இந்த யுத்தத்தை ஈரானை அமெரிக்கா விடுவாங்களாண்டா விடக்கூடாது. அப்ப சீனா ரஷ்யா ஈரானை அமெரிக்கா கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த யுத்தத்தை வெண்டு கையில இலகுவாக எடுக்க ஒருபோதும் விடாயினும். அப்ப விட்டால் அது சீனாண்ட தோல்விக்கு சரி, சீனா தோத்தா ரஷ்யாவின் இருப்புக்கு பெரிய பிரச்சனை. அப்ப அவர்கள் யுத்தத்தை விரும்பினோம், யுத்தத்தில் ஈரான் தோல்வியை ஒரு காலம் விரும்பாயினும், அப்ப தோக்க விடாயினும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக ஈரானுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. 2009 யுத்தம் நிகழ்ந்த போது உலக நாடுகள் இறுதியாக உதவும், இந்தியா கை கொடுக்கும் என்றெல்லாம் நம்பப்பட்டது. ஆனால் கைவிட்டார்கள். இதே போன்று ஈரானுடைய இறுதி யுத்த நிலைமைகள் எழுகிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று யுத்தம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவை வெல்வதற்கு இந்த இரண்டு நாடுகளும் விடாது என்கிற ஒரு அடிப்படையிலே நேரடியாக ஈரானுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை செய்யுமா இரண்டு நாடுகளும்? கண்டிப்பாக செய்யும். ஈரான் தோக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அதை அனுமதிக்க போறது இல்லை. ஆனால் இப்ப ஈரானுடைய அந்த வார்னுடைய பாகேனை வச்சு கொண்டுதான் ரஷ்யா அமெரிக்காவோட ஒரு டீல் வச்சிருக்கு உக்ரைன் விவகாரத்துல. அப்போ உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய விட்டு கொடுப்பு ரஷ்யாவுக்கு ஏன் விட்டு கொடுத்தாண்டா, ஈரான் போருக்கு அவர் சைலண்டா இருக்கணும்ன்றதுதான். ரஷ்யா அதை பயன்படுத்திச்சது, அவ்வளவுதான். உக்ரைன் போர் நடந்த போது, உக்ரைன் போர் தொடங்கிக்கல என்னுடைய யூடியூப் தளத்தில் பேசியிருந்தேன், இது உக்ரைன் போர் இல்லை, இது ஈரானோட போர் நடக்க போகுது. ஈரானோட போர் நடக்கணும்னா ரஷ்யாவுக்கு ஒரு பேரியர் போடணும், ஒரு பஃபர் ஒன்று போடணும், உள்ள என்டர் பண்ணாமல் இருக்கிறது. அப்போதான் ஐரோப்பாவை பாதுகாக்கலாம். ஐரோப்பாவை பாதுகாக்கிறதுக்கான உத்தரவாதத்தை கொடுத்தா தான் இந்த யுத்தத்தில் யூரோப் யூனியன் அமெரிக்காவோட நிற்கும், இல்லாட்டி நிற்காது. அப்போ ஒரு பஃபர் ஒன்றை போட்டு உக்ரைனுக்கு ஆசை காட்டி நேட்டோட இணைக்கிறோம், யூரோப்போட இணைக்கிறோம்ன்ற ஆசையை காட்டித்தான் அவர்களை தூண்டினார். ரஷ்யாவுக்கு ஒரு வழி இல்லை, அந்த துறைமுகத்தை பிடிச்சு தானே ஆகும். ஏன்னா அந்த துறைமுகத்துக்களால தான் ரஷ்யாவுக்கு சப்ளை போகுது. அப்போ ரஷ்யா யுத்தத்துக்கு இழுத்து விடப்பட்டது தான். அப்போ அந்த நேரம் உடனடியாக சொல்லி தான் இது உக்ரைன் ரஷ்யா போர் இல்லை, இது ஈரானோட ஒரு யுத்தம் நடக்க போகுது. அந்த ஈரானோட இஸ்ரேலை வச்சு ஒரு யுத்தத்தை செய்ய போயினோம், அதுக்காக ஒரு பஃபர் அங்கே போடுறாங்க. அது மாதிரி சீனா உள்ள வராமையும் ஒரு பஃபர் தேவைப்படும். இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை போனால் சீனா உள்ள வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பஃபர் போட வேண்டிய கட்டாயம் வரும். அப்பதான் இலங்கை சிக்கலுக்குள்ள மாட்டோம். இந்த மிக முக்கியமான கேள்வி, இந்த வினாவை நான் அடுத்ததாக வினவுவதற்கு இருந்தேன். ஒருவேளை சீனா நேரடியாக ஈரானுக்கு உதவுகின்ற ஒரு நிலைமை எழுமாக இருந்தால் அங்கே இலங்கை யாரால் பயன்படுத்தப்படும், எப்படி பயன்படுத்தப்படும்? இலங்கை IMF-ஓட டிபெண்டா இருக்குது எக்கானமியில, முறிஞ்சு வச்சு. இப்போ அவர்களுடைய இதில் தான் இலங்கை இயங்கிட்டு இருக்கு, இல்லாட்டி இலங்கை போச்சு. அப்போ அந்த எக்கனாமிக் கிரைசிஸுக்கு பிறகு இலங்கையிட்ட தன்னியல்பா முடிவெடுக்கிற திராணி கிடையாது. அப்போ அது அமெரிக்க நேச சக்திகள், அமெரிக்காவுடைய நேச சக்திகளுக்கு சார்பாகத்தான் இலங்கையை இயங்க வைக்க முடியும். இலங்கையும் அதுக்கு இயங்கியாக வேணும். அதுக்கு தான் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது, இல்லைன்னா கொலாப்ஸ்ட் ஆகிடும். அப்போ அந்த அமெரிக்காவுடைய நேச சக்திகளுடைய ஒரு தளமாக இலங்கையை பயன்படுத்த கொடுக்க வேண்டிய ஒரு சர்வதேச அரசியல் கட்டாயம் சேரும். இதுதான் நான் இந்த ஆரம்பத்தில் ஒரு இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் 20 வருஷத்துக்கு முன்னமே இதை பற்றி எழுதினதுக்கான அடிப்படை தான். ஸோ அது நிகழ்ந்தாகும், நிகழாமல் இருக்க முடியாது. அதுதான் இந்த சமுத்திர பிராந்தியத்துக்குள்ள சைனாவை என்டர் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு தளமாக இருக்கு. அதுபோல அந்த ஈரான் யுத்தத்துக்கு 5 தியேட்டர்ஸ் ஒன்று இருக்கு. லெபனான், சிரியா, லிபியா, ஏமன், ஒரு 5 நாடுகள் கொண்ட ஒரு ஒரு
ஒரு பஃபர் உண்டு. அந்த 5 அரங்கை வச்சு கொண்டு தான் சுற்றி வளைச்சிருக்குது ஈரான். ஆனால் அந்த 5 அரங்குலையும் ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஆயுத குழுக்களை அங்கே உள்ள முரண்பாட்டை வச்சு ஆயுத குழுக்களை உருவாக்கி அந்த கவர்மெண்ட்டை தாக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆயுத குழுக்கள் இந்த 5 தியேட்டர்ஸில் இந்த 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 அமெரிக்க தளங்களை வந்து சிதைக்குமாக இருந்தால் அது பெரிய சிக்கலாக வரும். ஏன்னா அது உள்நாட்டு சக்திகள். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட்ஸ் வேணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் லேண்ட்ஸ்ன்னு சொன்னால் அது ஆப்கானிஸ்தான் உண்டு, அடுத்தது இந்து சமுத்திரத்தில் மிக முக்கியமானது இலங்கை தான். அப்போ இந்த 2ஐயும் விட்டு தான் இந்த 5 தியேட்டர்ஸ் மெத்தட்டுக்கு வந்து அவர்கள் போனது. இந்த 5 தியேட்டர்ஸ் வந்து உறுதியானது இல்லை. ஏன்னா அங்கே ஈரானுடைய செல்வாக்கம் அதுக்குள்ள இருக்கு, அந்த 5 நாடுகளுக்குள்ள. அப்படி என்றால் உறுதியான ஒரு லான்ச்சிங் பேட் வந்து இலங்கை தளமாக தான் இருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே இருக்கிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுடைய கைகளிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, புத்தளத்துக்கு அண்மையில் கூட சீனாவுடைய ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அமெரிக்காவுடைய நேச சக்திகள், அது இந்திய அமெரிக்கா இணைந்து ஏதோ ஒரு முயற்சி இலங்கையிலே இடம்பெறுமாக இருந்தால், இலங்கை ஒரு தளமாக்கப்படுமாக இருந்தால், அந்த இடத்துல சீனாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? சீனாவுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஒரு நீண்ட கால நோக்கில் எழுதப்பட்ட ஒன்று. சீனா ஒரு சூப்பர் பவர் ஆகினால்தான் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஒரு தளமாக மாற்ற முடியுமே தவிர, இல்லாட்டிக்கு அது பொருளாதார நோக்கத்தை தான் பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு நீண்ட கால நோக்கில் ஒரு சூப்பர் பவராக சைனா மாறினால் அது நிகழலாம். இல்லாத பட்சத்தில், இன்றைக்குள்ள பட்சத்தில் அதில் அவர் இராணுவ தளம் அமைக்க முடியாது. ஆனால் ஒரு இராணுவ ரீதியான உதவிகளுக்கான ஒப்பந்தம் வந்து இலங்கை சைனாவோட போட முடியாது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சைனாவுக்கு படத்தளமாக பாவிக்க தர்றோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை ஒரு காலமும் இலங்கையால இப்ப போட முடியாது. ஆனால் இலங்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பாகத்தை தளமாக பயன்படுத்த தாரம் என்ற எக்ரிமெண்ட்டை வந்து அமெரிக்க நேச சக்திகளோட போட முடியும். போட வேண்டிய கட்டாயம் உருவாகும். அப்பதான் நிலைமை அடிவிடும். ஆனால் இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு நிலைமை எழுமாக இருந்தால் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு, பொருளாதார சிக்கல்களின் காரணமாக நலிந்து எழுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த நிலைமைகளெல்லாம் வெள்ளமாக இருந்தால் ஈரான் அமெரிக்க இந்த யுத்தம் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்கின்ற பட்சத்திலே தான் ஒரு இறுதி காலப்பகுதியில் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் எழலாம் என்கிற ஒரு நிலைப்பாடுகள் வந்து அந்த தோற்றப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் சில தரவுகளின் அடிப்படையிலே ஆரம்பத்தில் ஈரான் பயன்படுத்திய, உதாரணமாக நாங்கள் ஏவுகணைகள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், ஆரம்பத்திலே பயன்படுத்தியிருக்கும் தற்பொழுது பயன்படுத்தி வருகின்ற அந்த ஏவுகணை தாக்குதல்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவடைந்திருக்கிறது என்கின்றன சர்வதேச செய்திகளும் புள்ளி விவரங்களும். ஆகவே நாங்கள் ஈரான் இந்த யுத்தத்திலே சற்று பின்னோக்கி நகருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது தன்னுடைய யுத்த தந்திரோபாயங்களை அது குறைத்து கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்துக்கு இந்த யுத்தம் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? தாக்குதலுடைய அளவை குறைச்சதாலே அது பின்னோக்கி போகுதுன்றது அர்த்தம் கிடையாது. ஈரானுடைய தாக்குதல் நோக்கமே வந்து அந்த நாடுகளை தாக்குறது இல்லை, மெசேஜ் தான். அந்த நாடுகளுக்கான மெசேஜ், கட்டார்ல தாக்குற, துபாய்க்கு தாக்குற எல்லாம் மெசேஜ். அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. அது வந்து அந்த நாடுகளுக்கு ஒரு மெசேஜ். நீங்கள் அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்தால் தேவையில்லாமல் யுத்தத்துக்கு இழுத்து விடப்படுவீர்கள், நாங்கள் தாக்குவோம் என்றான். அப்ப இந்த ஐநாவுடைய விதிமுறைகள், யுத்த விதிமுறைகளை தாண்டி இவர்களால் செய்ய முடியுமா இல்லையா, செய்ய முடியாது அப்படியெல்லாம் நினைக்க. எல்லா விதிமுறைகளையும் நான் மீறுவேன். என்ற நாடு அழிக்கப்படுமாக இருந்தால் அந்த அழிக்கிறதுக்கு உதவி செய்கிற எல்லா நாடுகளையும் நான் யுத்த எதிரிகளாகத்தான் கணக்கில் வைப்பேன் என்றதுக்கான செய்தி தான் அந்த தாக்குதலை தவிர அந்த மக்கள் மீதோ அந்த நாட்டு மீதோ விழுந்த தாக்குதல் இல்லை. இது ஒரு ராஜதந்திர பரிபாஷை. நான் இந்த விதிமுறைகளை மீறுவேன். என்ன அழிக்கிறன்னு முடிவு எடுத்துட்டீங்களா அவனுடைய பங்காளிகளாக நீங்க இருக்க முடியாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னண்டா, ஈரான் மீது யுத்தம் செய்யணும்டா அதெல்லாம் முஸ்லீம் நாடுகள், வளைகுடா முழுக்கள் முஸ்லீம் நாடுகள். அந்த முஸ்லீம் நாடுகளுக்கு உள்ள பிரதான முரண்பாடு அரபுக்களும் பெர்சியர்களும். அப்ப அரபு நாடுகள் தான் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுடைய பங்காளிகளா இருக்கணும். இவர்கள் பெர்சியர்கள். ஆனா ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். அப்ப ஈரானுடைய கோரிக்கை என்றால் நாங்கள் முஸ்லீம்களாக இதுல வந்து நாங்கள் கூட்டாக இருக்க வேணும்ன்றதுதான். இல்ல அரபுக்கள் வந்து இந்த ஈரானை பெர்சியர்களை தாக்குறதுக்கு, இஸ்லாமியர்களும் பார்க்காம பெர்சியர்களை தாக்குறதுக்கு நீங்கள் பங்காளியாக இருப்பீங்க என்றால் உங்கள் மீது யுத்தம் செய்கிறது என்னால் தவிர்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களை தாக்குவேன் நான் என்றதான்.
ஆனால் அரபு நாடுகளின் நிலைப்பாடு என்பது அதாவது மிக முக்கியமாக ஈரானால் தாக்கப்பட்ட அமெரிக்காவிற்கு சாதகமாக இயங்குகிற நாடுகளின் நிலைப்பாடுகள் என்பது அமெரிக்காவுடைய பக்கமாகத்தான் இருக்கிறது. ஆதிக்க சக்திகளுடைய பக்கமாகவே இருக்கின்றன. இவற்றினுடைய அந்த நிலைப்பாடு சில நாடுகளை அண்மையிலே நான் பார்த்திருந்தேன். இந்த தாக்குதலின் பிற்பாடு ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை வந்து அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆகவே இந்த ஈரானுடைய இந்த செய்திகளை இந்த நாடுகள் புரிந்து கொள்ளுமா? இப்போதைக்கு பங்காளியாக அமெரிக்காவும் அமெரிக்க நேச நாட்டு பங்காளியாக தான் இருக்கணும். அதில் என்னென்னா அடிப்படையாக உள்ள முரண்பாடு தான் அது. அரபுக்களுக்கும் பெர்சியர்களுக்கும் வரலாற்று ரீதியான முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாட்டை நம்பித்தான் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் இறங்குது. ஈரான் எழுச்சியடையமாக இருந்தால் அரபுக்களுக்கு ஆபத்து என்றது தான் அரபுக்களுடைய புரிதல். அப்ப சீனா சூப்பர் பவர் ஆகினாள், அது அமெரிக்கா முந்தி கொண்டு வந்தால், இல்லாட்டி ஒரு இருதுருவ அரசியலை கொண்டு வந்தால், அமெரிக்கா வேர்சஸ் சீனான்ற ஒரு உலக அரசியல் இருதுருவ அரசியலாக மாறினால் சீனாவுடைய பங்காளியாக இருக்க போறது ஈரான். ஈரான் பங்காளியாக மாறினால் அரபு நாடுகள் வந்து ஈரானுக்கு கீழே இயங்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். ஈரான் தான் டொமினண்டா மாறும். அப்ப அரபுக்களுக்கு ஒரு தேவை இருக்கு ஈரானை ஒப்ரஸ் பண்றதுக்கு. அதனாலதான் அரபு நாடுகள் அதுல வந்து ஒத்துழைக்குது. ஆனால் ஈரான் விடுக்கிற செய்தி என்னென்றால், இந்த ஒத்துழைப்பு போனீங்கன்றால் நீங்களும் அழிவை சந்திப்பீங்கன்றதுதான். அந்த யுத்தத்தில், அமெரிக்காவுடைய யுத்தத்தில் அதனுடைய இறகுகள் இந்த அரபு நாடுகள். அந்த இறகுகளை நான் தரைப்பேன். ஏன்னா அமெரிக்காவோட நேரம் மோத முடியாது. அதனுடைய இறகுகளை தரைச்சால் அமெரிக்கா பறக்க முடியாதுன்றது. ஆனால் இந்த இடத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஈரான் சில செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறது. நான் அதாவது யுத்தத்தில் இதுதான் விதி அல்ல என்கிற நிலைப்பாடுகளுக்கு அப்பாலே நான் இப்படித்தான் இயங்குவேன் என்கிற ஒரு செய்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கின்ற ஏனைய அரபு நாடுகளுக்கு இந்த செய்திகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஈரானால் இஸ்ரேலிலே வந்து கொத்து குண்டுகள் அல்லது கொத்தணி குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் அது ஒரு சர்வதேச யுத்த விதி மீறல் என்று சொல்லியும் இஸ்ரேலிய ஜனாதிபதி வந்து பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்தோடு இந்த விடயத்தை நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்திலே உலக அரசியல் ஒழுங்குகளிலே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய அல்லது மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி என்று சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அமெரிக்கா கூட நான் நினைத்தால் நான் நிகழ்த்துகிறவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அமெரிக்காவுடைய அண்மைக்கால செயற்பாடுகள் வந்து இடம்பெறுகின்றன. ஆகவே இது உலக அரசியல் ஒழுங்குகளிலே மாற்றங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டன என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா அல்லது ஆரம்பித்திருக்கிறதா? உலக அரசியல்ல வந்து மாற்றம் நிகழ துவங்கிட்டது. அந்த மாற்றத்தை எப்படி கையாளுறான் பிரச்சனை. இப்ப இது அடிப்படையில் எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று இப்ப இருக்கு. 2026-27 ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குன்றது ப்ரெடிக்ஷன். 2009 இருந்தது உலகத்தில் ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னே கொரோனா வரைக்குள்ள அதுலேருந்து முன்னுக்கு 2019 கொரோனா வரைக்கும் முன்னமே 5 வருஷத்துக்கு முன்னே ப்ரெடிக்ஷன் வந்துட்டுது. 2019 திருப்பி கிரைசிஸ் வருதுண்டு. அதே மாதிரி 2026-27 திருப்பி ஒரு கிரைசிஸ் வரப்போகுதுண்டு. அப்படி வந்தா மேற்குலக நாடுகள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது லேபர்ஸ், அங்க உள்நாட்டு புரட்சிகள் இறங்கிடணும். அப்ப உள்நாட்டு கலகங்கள் உருவாகத்துவோம். வளர்ச்சி அடைஞ்ச நாட்டுல உள்நாட்டு கலகங்கள் உருவாகத்துவாங்கிறோம். அதை எப்படி சமாளிக்கிறது? இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் உண்மையான எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லை, ஒரு யுத்தம் நடக்குது, அதால இந்த கிரைசிஸ் வருதுன்றது. கொரோனா வந்துச்சு, அதால எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துட்டுதான் காட்டப்படுது. அப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம். ஸோ வீட்டுக்கு இருக்கலாம். அப்ப நீங்க உயிர் தப்புறதே உங்களுக்கு ஒரு கொடை தான். பாத்தீங்களா, உயிரோட இருக்கிறீங்களா? இல்லாட்டிக்கு என்னுடைய வேலை போச்சு, என்னுடைய வீடு போச்சு, வீட்டுக்கு மோட்கேஜ் கட்ட முடியலைன்ற ஒரு நிலைமை அதை கொந்தளிச்சிருவாங்க எல்லாரும். ஆனா இப்ப அவருக்கு ஃபீல் குட் கொடுத்துருக்கு, பாத்தீங்களா, நீங்க உயிரோடு இருக்கிறீங்களே. ஆனால் சரியாக அந்த கொரோனா வர்ற அந்த ஆண்டு தான் ப்ரெடிக்ஷன் சொல்லப்பட்டாச்சு, எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, இது பெரிய சிக்கல் கலகம் வரப்போகுது. அதுல அந்த ஜெலோ ஜாக்கெட் போராட்டம், பிரான்ஸ்ல நடந்த ஜெலோ ஜாக்கெட் போராட்டம் வந்து முன் அறிவிச்சிட்டு மன்னர்களுடைய தலையை வெட்டி உலகத்துக்கு ஜனநாயகத்தை கொண்டு வந்தது பிரான்சிய புரட்சி தான். அதே மாதிரி அந்த ஜெலோ ஜாக்கெட் போராட்டம் வந்து மேற்குலக நாடுகளை பயமுறுத்தி விட்டது. அப்ப அந்த உள்நாட்டுல வந்து கலகம் வந்தா சமாளிக்க முடியாது. அதுக்கும் சைனா பலமாக இருக்கிற நேரத்தில் உள்நாட்டு கலகங்கள் வந்து சொன்னா அந்த நாடுகள் அழிஞ்சிடும். அப்ப அவையில திசை திருப்பணும். அப்ப பேட்ரியோட்டிசம், தேசபக்தி அதை உருவாக்கணும். இதுக்கு ஒரு துணைக்காரணம். அப்ப சைனாவை வீழ்த்துறதுக்காக ஈரானை வீழ்த்த வேண்டி இருக்குது. மட்டும் இல்லை, எக்கனாமிக் கிரைசிஸை கையாளுறதுக்காகவும் ஒரு யுத்தம் இதுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்க வேண்டி இருக்கு. யுத்தம் நடக்கிறதால இந்த கிரைசிஸ் இருக்கு, இது முடிஞ்சதுன்னா நாங்கள் திருப்பி எழுப்பிடலாம்ன்றது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இது கையாளப்படுகிறது. அப்படியானால்
இந்த விடயங்கள் உதாரணமாக நீங்கள் கோவிட்டை கூட இந்த இடத்துல ஒரு உதாரணமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று எழுகிற போது அதனை கையாளுவதற்கான ஒரு தந்திரோபாயமாக யுத்தம் பயன்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு புரிதல் அந்த மக்களிடத்தில் இல்லாமல் இருக்குமா? அது பொது அறிவுக்கு வராது. அது ஒரு அரசியல் ராஜதந்திர அறிவுலகத்திலையும் பொருளாதார அறிவுலகத்திலையும் தான் இது இருக்குமே தவிர பொது புத்திக்கு கொண்டுற மாட்டாங்க. பொது புத்தியை உருவாக்குறது இது மீடியா. இந்த மீடியான்றது இன்றைக்கு சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவுக்கு இது சேராது. சோசியல் மீடியா அங்கே கட்டுப்படுத்தப்படும் கூகுளால். கூகுளில் தான் எதை பூஸ்ட், அதோடைய அல்கரிதம் தான் முடிவெடுக்கும் எதை பூஸ்ட் பண்ணுறான்ட்டு. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவை தட்டுறீங்க, ஃபேஸ்புக்கையோ இன்ஸ்டாகிராமையோ தட்டுறீங்கன்னா உங்களுக்கு எதை காட்டணுமன்ற முடிவு அங்கே அவங்க எடுக்கிற அல்கரிதம் எடுக்கிற முடிவு. அப்போ எந்த செய்தியை மறைக்க வேணுமோ, நீங்கள் ஒரு செய்தியை போடுறீங்க, அந்த செய்தி தங்களுக்கு இல்லை வெளியிடக்கூடாதுன்னா அல்கரிதத்தால் செட் பண்ணிடுவாங்க கீ கொடுத்து. அது அதிகமாக ரீச் ஆகாது போய். ஆனால் நீங்கள் ஒரு மொக்கையான ஒரு விஷயம் மட்டும் கொடுக்குறீங்க, அது தங்களுக்கு லாபம்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கீ இருக்குது. அந்த கீயில் அது அல்கரிதம் என்ன அள்ளி கொண்டு வந்து விடும். ஸோ அங்கே கருத்துலகம் அங்கே கட்டுப்படுத்தப்படுது. அதனால் பொது புத்திக்கு அது சேராது, சேர வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல நான் இறுதியாக ஒரு மிக முக்கியமான வினா, இந்த மேற்காசிய நாடுகளுக்கு இடையிலே நிகழ்ந்து வருகிற இந்த யுத்த சூழ்நிலைகள் மீளவும் இலங்கை ஒரு பாதுகாப்பற்ற நிலைமைக்கு எடுத்து செல்லலாம் என்கிற ஒரு எதிர்ப்பு கூறலை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கிட்டத்தட்ட நாங்கள் காலத்தை குறிப்பிட முடியாது, இருந்தாலும் ஒரு எவ்வளவு காலத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம், எவ்வளவு காலத்திற்கு இந்த யுத்தம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? இலங்கை மீதான அந்த நெருக்கடி என்பது கூட கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்திலே நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அது ஈரானிய யுத்தத்தில் அமெரிக்கா தரப்பு எடுக்க போகிற தீர்மானத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்வி கூட ஒரு விஷயத்தை சொல்லணும். நெப்போலியனுடைய ஒரு வசனம் இருக்குது. அதாவது உள்நாட்டில் கலகங்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தால் மன்னன் வெளிநாடுகளோட யுத்தத்தை அறிவிக்கிறான் என்று நெப்போலியனுடைய ஒரு வசனம் ஒன்று இருக்கு, ஒரு கோட் ஒன்று இருக்கு. ஸோ அது நடைமுறையில் இருக்கிறது தான். இலங்கை இதுக்குள்ள இழுத்து வரப்படுறதுக்கான சூழ்நிலை எப்படி கொண்டா, அந்த யுத்தம் யுத்தத்துக்கு ஒரு வியூகம் இருக்கு போட்டு, இது இலகுவாக வென்றலாம்ன்றதுக்கான ஒரு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த வியூகம் தோல்வி அடையணும். தோல்வி அடைஞ்சாதான் அந்த கணக்க மீறி யுத்தம் நடக்கும். மிட் இன்டென்சிவ் போரை கடந்து அதுக்கு உள்ள நடக்கணும். இடத்தீவிர யுத்தம்ன்றதுக்கு கீழே யுத்தத்தை நடத்தி அதை வெல்ல வேணும் ஈரான். இல்லையோ அது தீவிரத்தன்மையான யுத்தமா ஈரானோட மாறிட்டேன்னா உலக அரசியல் எல்லா போக்கும் மாற துவங்கிடும். அதுக்கு பிறகு சீனாவும் யுத்தத்துக்கு இழுக்கும், ரஷ்யாவையும் இழுக்கும், எல்லாத்தையுமே யுத்தத்துக்கு இழுத்து விட்டுரும். அதுக்கு பிறகு அவர்கள் நேரடியான உதவிகளை இப்போ மரமாக கொடுக்குற உதவிகளை நேரடியாக வழங்குறதுக்கெல்லாம் முன் வந்துடுவேன். யுத்தம் வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அப்போ இந்த இப்போ வச்சுக்கிற ஒரு ஈரானை விழுத்துறதுக்கான ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கில் சின்ன சின்ன ஏரர் வெறும் யுத்தம் நடக்க அதையெல்லாம் சரிப்படுத்திடலாம்ன்றதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. இது தோல்வி அடையக்கில் தான் யுத்த தீவிரத்தன்மை அடையும். அப்படி தீவிரத்தன்மையை நோக்கி போகுதுன்ற ஒரு முடிவுக்கு நிலைமை வந்தால் கண்டிப்பாக அமெரிக்க தளங்கள் அந்த 5 தியேட்டர்ஸை தாண்டி ஒரு வியூகத்தை அமைக்க வேணும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்களை உலகம் முழுக்க அமைச்சு தான் வச்சிருக்கணும், இலங்கை உட்பட. அதுக்கான பொலிட்டிக்கல் செட்டப் செய்துதான் இருக்கு. இப்போ ஐஎம்எஃபோட டிபெண்டாக தான் இருக்க வேண்டியிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் தான். அதே மாதிரி துருக்கி, பாகிஸ்தான் எல்லாமே பொலிட்டிக்கல் செட்டப்பில் அவையில் ஐஎம்எஃபோட கொண்டு லிங்க் பண்ணி தான் வச்சிருக்கு. பாகிஸ்தான் இல்லாமல் செஞ்சிட முடியாது. ஆனால் பாகிஸ்தான் கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லாத இல்லாமல் பாகிஸ்தான் உருவாக்கி வச்சு போட்டு தான் யுத்தத்துக்கு போயிடும். இலங்கையை உருவாக்கி வச்சுட்டு தான் யுத்தத்துக்கு போகிறாங்க. டர்க்கி அதே மாதிரி தான். பட் டர்க்கி அதில் ஒரு பெரிய ரோலில் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. பட் டர்க்கிக்கும் அதே மாதிரி நடந்தது தான். ஸோ இப்படி உலகம் வெனிசுவேலா, அந்த வெனிசுவேலா சைனாவோட ஒரு ஹப் உண்டு. அப்போ அமெரிக்காவுடைய கண்டத்தில் பக்கத்தில் இருக்க தென் அமெரிக்க கண்டத்தில் சைனாவோட ஹப்பாக இயங்கிட்டு வந்தது வெனிசுவேலா. ஸோ அதை கையில் வச்சு கொண்டு தான் யுத்தத்துக்கு போகலாம். இல்லாட்டி அந்த ஹப்பை விட்டு கொண்டு யுத்தத்துக்கு இங்கே வர முடியும். ஏன்னா மடியில் ஆள் இருக்கான். ஸோ முதல் மடியை க்ளீன் பண்ணி எடுக்கவும். இப்போ அந்த செட்டப் எல்லாம் செய்து வச்சுட்டு 2ஆம் கட்டத்துக்கு தேவையான ஒரு செட்டப்பை செய்து வச்சுட்டு தான் 1ஆம் கட்டத்துக்குள்ள இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஒருவேளை கடந்துட்டுதான்டா அந்த 2ஆம் தரப்பு வியூகத்துக்குள்ள இலங்கையும் சிக்கும். நாங்கள் சிந்திக்காத பல்வேறு விடயங்கள் உலக அரசியல் ஒழுங்குகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, எங்களுடைய கண்களுக்கு தெரியாத வகையிலே. இந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் வினவிப்போது நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்படி உலகளாவிய ரீதியிலான இந்த யுத்தங்கள், இதில் இலங்கை ஒரு அரசு என்கிற ஒரு அடிப்படையில் இலங்கை எடுக்கக்கூடிய முடிவுகள் என்று பார்க்கிற போது ஈழத்தமிழ் மக்கள் ஒரு அரசற்ற ஒரு இனமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈழத்தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு பல்வேறு கேள்விகளாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாகத்தான் இது இருந்து கொண்டே இருக்கிறது. தலைவர்கள் அற்ற ஒரு நிலைமை, இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு இடையிலே போட்டிகள்,
இப்படியான ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நகர்வோடு தான் எங்களுடைய தமிழ் தேச நிலைப்பாடுகள் சார்ந்த விடயங்கள் எல்லாமே சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்திலே எங்களுடைய இருத்தல் என்பது என்னாகும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய பதில் என்ன? இலங்கை இந்த யுத்தத்தினுடைய ஒரு அங்கமாக, யுத்த வியூகத்தினர் நேரடியாக யுத்தம் இங்கே வரப்போறது இல்லை, யுத்த வியூகத்தினுடைய ஒரு அங்கமாக மாறிக்கல தென்னிலங்கையில அரசியல்ல பெரிய மாற்றங்கள் வரும், பெரிய குழப்பங்கள் வரும், பெரிய மாற்றங்கள் நிகழும். அதை கையாளுறதுக்கு உள்ளூர் டூல்ஸ் வந்து வச்சிருக்கணும் பெரிய நாடுகள். இலங்கையை அதுக்கு தங்களுக்குள்ள அடங்கி நடக்கக்கூடிய ஒரு செட்டப்பை செய்து வச்சுட்டு தான் யுத்தத்துக்கு போக வேண்டி இருக்கண்டா. இலங்கை போன்ற நாடுகளை ஒரு சிக்கல் வந்தா இலங்கைக்குள்ளே எப்படி அரசாங்கத்தை கையாளுறன்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு டூலாக தமிழர் தரப்பு மாற்றப்படும். இலங்கையை கட்டுப்படுத்துறது, இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மாற்றங்களை நிகழ்த்துறது, மாற்றங்கள் நிகழ்த்தாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அரசை சொல்லிடுறேன் நான். அரசாங்கத்தை வந்து எந்த அரசாங்கத்தை வச்சிருக்கிறது, இந்த அரசாங்கத்தை கவுக்கிறது, அதுக்காக உள்ளூர் டூல்ஸ் வந்து கையாளப்படும். சிங்கள தரப்பிலையும் கையாளப்படும், தமிழ் தரப்பிலையும் கையாளப்படும். இலங்கையில் இருக்க எல்லா டூல்ஸும் வந்து வச்சிருப்பேன். ஸோ அந்த டூல்ஸை கையில் எடுத்து கையாளுவேணும். அப்போ தமிழருக்கு நன்மையோ தீமையோ நிகழலாம். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்டைக்குள்ள இலங்கை அரசாங்கங்கள், அண்டைக்கு இருக்கிற அரசாங்கம் எடுக்கிற தீர்மானத்துக்கு ஏற்ப, எடுக்கிற முடிவுக்கு ஏற்ப அந்த அரசாங்கமும் அரசுக்குள்ள உள்ள இந்த இனங்களும் அமைப்புகளும் இதுக்குள்ள இழுக்கப்படைக்க அது நன்மையாயோ தீமையாயோ மாறலாம். அது அந்த நேரம் எடுக்கிறது கையாளுற பொறுத்து. ஆனால் அதுல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நன்மையாயோ தீமையாயோ மாறலாம். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கு. நான் மிக முக்கியமான ஒரு பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒரு தக்க பதிலை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நீங்கள் இங்கே வருகை தந்து, பயணத்தினுடைய இடையிலே இங்கே வருகை தந்து பல்வேறு விடயங்களை இன்றைக்கு உரையாடி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி. ஐபிசி நேயர்களுக்கும் நன்றி. உங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு என்னால் முடிந்த அளவு சொல்லக்கூடிய அளவுக்கு பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி. வணக்கம்.